சதீஷ் அலைஸ் கருப்புசாமி, குணா அலைஸ் தவசி, கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன். இதில் சதீஷ் அண்ட் கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் 2 பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இங்கே ஒரு 15 வருஷமாக இருக்காங்க. தவசி அலைஸ் குணா வந்து மதுரை கருப்பாயூரணி சார்ந்தவர். இங்கேயும் ஒரு 10-15 இயர்ஸ் மேலே இங்கே இருக்காங்க. இந்த குற்றவாளிகளுக்கு, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு 4-5 கேஸ் வந்து பல்வேறு காவல் நிலையங்களில் இருக்குது. கிணத்துக்கடவில் ஒரு மர்டர் கேஸ் இருக்குது. கேஜி சாவடியில் ஒரு ஹட்டு கேஸ் இருக்குது. துடியலூர் பிளமேடில் சிம்பிள் தெஃப்ட் கேஸ் இருக்குது. கடைசியாக சத்தியமங்கலத்தில் ஒரு தெஃப்ட் கேஸில் ரிமாண்ட் ஆகிட்டு ஒரு 30 டேஸாக வந்து வெளியே இருக்காங்க. அவங்களோட ஒர்க் பிளேஸான அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருகூரில் வந்து மது அருந்திவிட்டு அங்கே மது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைண்ட் இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால் கண்ணாடியை உடைச்சி அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து தாக்கியிருக்காங்க. தாக்கி அந்த சம்பவம் நடக்குது. என்னங்க, பெயில இருந்தாங்க. அந்த சதீஷ் அலைஸ் கருப்புசாமி, கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் பெயில இருந்தாங்க. 3 பேருமே தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அந்த பொண்ணு தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. சோ இவங்க ஏதாவது பிளான் பண்ணி வந்து இந்த பண்ண போனாங்களா இல்ல யதார்த்தமா நடந்தது? இது யதார்த்தமா நடந்த மாதிரி தான் தெரியுது. பிளான் பண்ணி நடந்த மாதிரி இப்போதைக்கு தெரியல. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரா கேளுங்க. அருவாள் அவங்க கையில வச்சிருந்திருக்காங்க. ஆக்சுவலா கோவில்பாளையத்துல ஒரு வீட்டில் வந்து சாவி வந்து போட்டே இருந்த ஒரு 2 வீலரை எடுத்துட்டு வந்து அதை வந்து தெஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமாக கோவில்பாளையத்துலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த தெஃப்ட் வெஹிக்கிளில் தான் வந்திருக்காங்க. வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அருவாள் வந்து வச்சிருந்தாங்க. அது 2-3 சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு நமக்கு. பல ஒரு கிட்டத்தட்ட 200-300 சிசிடிவிஸை அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட், பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். விக்டிம் வந்து இப்போது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்கள் மீடியாவுக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு, இந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம். ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன். அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் விக்டிம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க.